2021 வரைக்கும் இவங்க ஆட்சி மாற்றம் ஏற்படுற வரைக்கும் இந்த வழக்கு தொய்வில் தான் இருக்குது, அப்புறம் நிலுவையிலே இருக்குது. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு இடி வந்து இதில் பரபரப்பாக போய் அரெஸ்ட்டுன்னு லெவலுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன? இடி மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்குது. அதாவது இது அண்ணாமலை அவர்கள் வந்து இல்லைன்னு மறுத்து நாங்கள் வந்து சுதந்திரமாக செயல்படுறாங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாலும், ஒரு அமித்ஷா வந்திருக்கும்போது திடீர்னு ஒரு பவர் கட் நடந்து அது ஒரு பெரிய ஈகோ பிரச்சனையை கிளப்பின மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிடுச்சு. தெளிவாக சொல்கிறாங்க, ஈவினிங் பாருங்கள் ஒரு பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்னு நேற்று காலையிலே சொல்லிட்டாங்க. இது எப்படி அவங்களுக்கு முன்கூட்டி தெரிஞ்சது அப்படின்றது ஒரு பெரிய அரசியல் சாயம் பூசப்படுறது வெளிப்படையாக தெரியுது. இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உள்ள தகவல் படி பார்த்தீங்கன்னா அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போக மாட்டார்ன்றது மட்டும் என்னால் சொல்ல முடியும். வணக்கம் சார். வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருக்காரு. திடீர் கைது ஏன்? இதில் எதுவும் பின்னணி இருக்கா? அரசியல் நோக்கம் இதில் இருக்கா? ஏன்னா வந்து திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர்கள் சொல்கிறாங்க. இல்லை, உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. அதாவது அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது ஏற்றுக்கு தான் ஆகணும். நம்ம வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறோம், பிஜேபிக்கு அகென்ஸ்டாக பேசுகிறோன்றது இல்லை. அதாவது 2014 ஒரு சம்பவம் நடக்குது. இவர் 2011லேருந்து 16 வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஜெயலலிதா அவர்களோட அமைச்சரவையில் இவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கார். அப்போ இருக்கும்போது இவர் அந்த மாதிரி எம்டிசியோ இந்த டிஎன்எஸ்டிசியோ அதில் இருக்கக்கூடிய பஸ் கண்டக்டர் டிரைவர்லாம் வேலைக்கு வாங்கி தரேன், அவங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 89 பேர்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தர்கிட்டருந்தும் 2.5 லட்சம் 3 லட்சம்னு காசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு அப்போவே புகாராக வருது. புகாரின் அடிப்படையில் அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து நிறைய பொதுக்கூட்டங்களை பேசியிருக்காரு, அவரோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இவரை வந்து வெளியில் அனுப்பணும், அவரை மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து ஸ்ட்ரிப் பண்ணணுன்ற நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார். இது ஒரு பக்கம் இருக்கும்போது 2014 இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இடியை பொறுத்த வரைக்கும் அவங்க நேரடியாக வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்க. வேறு ஒரு வழக்கு பதிவு பண்ணப்பட்ட வேறு ஒரு ஏஜென்சி வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு அதில் எந்த மாதிரியான மணி லாண்ட்ரிங் எதுவும் இருக்கா, பண பரிவர்த்தனைகள் இல்லீகலாக நடக்குதா அப்படின்றத பார்ப்பாங்க. அதில் ஹவாலா மணி டிரான்சாக்ஷன் இருந்தால் ஐடி உள்ளே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இந்த 2014 பதிவு செய்யப்பட்ட சென்னை சிட்டி போலீஸில் கமிஷனரேட்டில் பதிவு செய்யப்பட்ட சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் அவங்க பதிவு செய்த அந்த வழக்கை பேஸ் பண்ணி தான் இடி இந்த வழக்கை ஃபாலோ பண்ணி ட்ராக் பண்ணுறாங்க. பொதுவாக சார் இப்போ மத்திய அமலாக்கத்துறை வந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை நீங்கள் சொன்ன மாதிரி இல்லீகல் மணி டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா மணி லாண்ட்ரிங் வழக்குகளை தான் அவங்க எடுத்து விசாரிப்பாங்க. இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரு ஊழல் சம்மந்தப்பட்டதாக இருக்குன்றதான் குற்றச்சாட்டு. அதாவது பணம் வாங்கினாங்க, ஆனால் எங்களுடைய பேர் வந்து அந்த லிஸ்ட்டில் வரல, எங்களுக்கு வந்து வேலை கொடுக்கல அப்படின்றதான் குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ இதில் எப்படி வந்து மத்திய அமலாக்கத்துறை வர்றாங்க, எங்கே சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை நடந்திருக்கும்னு பல்ஸ் பண்ணுறாங்க? இல்லை, அதுதான் இப்போது நீங்கள் சொல்கிற இதே டவுட்டு தான் எல்லாருக்கும் வந்தது. இப்போ நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதை ஜாப் ஃபார் கேஷ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை கேஷ் ஃபார் ஜாப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் ஒரு ராக்கெட் ஒன்று நடந்திருக்கு. அந்த ராக்கெட்டை பேஸ் பண்ணி விசாரணை ஒரு பக்கம் சிசிபியில் விசாரிக்கிறாங்க. இதில் பணம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி 1.5 கோடி வரைக்கும் பணம் பரிவர்த்தனை நடந்திருக்குன்றது தெளிவாகுது. அப்படி பண பரிவர்த்தனை இவங்ககிட்டருந்து இவங்களுக்கு போயிருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதும் வேறு இதில் வந்து மணி லாண்ட்ரிங் இருக்கான்ற விஷயத்தை மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் இடி உள்ளே வந்தாங்க. அந்த மணி லாண்ட்ரிங் வழக்கு தொடர்பான விஷயத்துக்குள்ள இவருக்கு பிரைம் ஆஃபீஸ் இருக்குது, இவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்ற காரணத்தினால தான் இந்த வழக்கும் வந்து இப்போ வரைக்கும் விசாரணைக்கு வந்திருக்கு. இப்போ 2021 வந்து இவர் அமைச்சர் ஆயிடுறாரு திமுக கவர்மெண்ட்டில். அமைச்சர் ஆனோன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை எல்லாத்தையும் எங்களுக்கு செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. அப்போ எப்படி அமலாக்கத்துறை உள்ளே வருது? இல்லை, அதுதான் இதுவோ நம்ம இப்போ இங்கே கேட்டிங்களா, ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, இது வந்து ஜனநாயக படுகொலை அப்புறம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டதுக்கான காரணம் இதுதான். 2014 இந்த வழக்கு அப்போது இத்தனைக்கும் எதிர்க்கட்சியாக இருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இவர் அந்த டைமில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாரு. அப்புறமா 2017 எல்லாருக்குமே தெரியும், 2016 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் 2வது முறை ஆட்சிக்கு வந்தாங்க. 2016 டிசம்பர் 5 ஜெயலலிதா அவர்கள் இறந்து போகிறாங்க. 2017 ஜனவரியில் தர்ம யுத்தம் அப்புறம் சத்திய சோதனைலாம் நடந்து அப்புறமா இது ஒரு ஜெயலலிதா அவங்களே மாதிரி ஒரு சந்திரமுகியாக மாறின மாதிரி சசிகலா அவர்களும் அவங்களே மாதிரி ஒரு ஒரு உருவ ஒற்றுமையில் கொண்டு வந்து எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் கூவத்தூர் இன்சிடெண்ட் ஆச்சு. அங்கே வந்து இதில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்தாங்க, ஒழுங்காக போய் சரண்டர் ஆவீங்க, இல்லையா நாங்கள் போய்
போலீஸ் அனுப்பி தூக்கிட்டு வர சொல்லவான்னு கேட்ட பிறகு அவங்க போய் சரண்டர் ஆகிறாங்க. அந்த டைமில் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த முதல்வர் பதவி வழங்கப்படுது. அப்போது அங்கே இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் அப்போ இருந்த சபாநாயகர் இவர் தனபால் அவர்கள் வந்து ஒரு 18 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறார். அந்த டிஸ்குவாலிஃபை பண்ண விஷயத்துக்கு அப்புறம் இவர் செந்தில் பாலாஜி வந்து டிடிவி தினகரனுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அதுலேயே தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறாரு. டிசம்பர் 2018 தான் இவர் திமுகவில் ஜாயின் பண்ணுறாரு. அப்போ இந்த காலகட்டம்னு பார்க்கும்போது 2017 2018 வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 21 மாதங்கள் வந்து டிடிவி தினகரனோட அந்த இதில் தான் இருக்கார். அவரோட நிலைப்பாடு அவரோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போவே இந்த வழக்கு இன்னும் சீரியஸாக போயிருக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணல. இடியும் இந்த வழக்கை பெருசாக கண்டுக்கல. இதுக்கப்புறம் 2018 டிசம்பர்லையும் திமுக ஜாயின் பண்ண பிறகு 2019 மேலே இவர் இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறாரு. இடைத்தேர்தலில் ஜெயிச்சு திமுக சார்பில் போட்டிட்டு ஜெயிச்சு அதுலேயும் அவர் பாசிட்டிவாக வருது. அதுக்கப்புறம் 2021 வருது. 2021 மீண்டும் ஜெயிக்கிறாரு. மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்குது. இப்போ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி 2021 வரைக்கும் இவங்க ஆட்சி மாற்றம் ஏற்படுற வரைக்கும் இந்த வழக்கு தொய்வில் தான் இருக்குது. அப்படியே நிலுவையிலே இருக்குது. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு இடி வந்து இதில் பரபரப்பாக போய் அரெஸ்ட்டுன்னு லெவலுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது. இதில் வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இடி மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்குது. அதாவது இது அண்ணாமலை அவர்கள் வந்து இல்லைன்னு மறுத்து நாங்கள் வந்து சுதந்திரமாக செயல்படுறாங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாலும் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ, அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை இவங்க பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் சரி, அது மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி. பேருக்கு தான் தன்னாட்சி அமைப்பு, அவ்வளோதான். தன்னாட்சி தான், அது சுயமாக செயல்படக்கூடிய ஆட்சி தான். பட் அவங்க கீ கொடுத்தா ஒரு அலைன்ஸ் வச்சுருக்காங்க. கீ கொடுத்தா இயங்கும். அப்படி ஒரு தன்னாட்சி அது. அவ்வளோதானே தவிர இந்த கீ யார் கொடுக்குறாங்கன்றதான் பொறுத்து இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் இடியோட நிலைப்பாடு இது வரைக்கும் என்னவாக இருந்தது அப்படின்றதான் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துது. அதுவும் திடுதுப்புன்னு இப்போது நேற்று வந்து ஒரு ரெய்டு பண்ணி அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டாக 18 மணி நேரம் ரெய்டு, அதுக்கப்புறம் இமீடியட்டாக அவரை அரெஸ்ட்டு அப்படின்னு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் நானே ஒரு காணொலியில் கூட சொல்லியிருந்தேன். அதாவது செப்டம்பர் மாதம் இல்லை ஆகஸ்ட் மாதத்தில் செந்தில் பாலாஜியும் அவங்களோட சகோதரர் அசோக்கும் வந்து கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இடிக்கிட்டையும் சில தகவல்கள், முக்கியமான ஒரு தரவுகள் இருக்குது. அதில் அவங்கள கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான காரணம் என்னென்னா எலெக்ஷனோட மோட்டிவ் தான். எலெக்ஷனில் இவங்களை கட் பண்ணோன்னா, அதாவது செந்தில் பாலாஜியோட ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் அவரோட வந்து கட் பண்ணோன்னா அந்த கொங்கு பெல்ட்டில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஓரளவு பிரகாசமாக இருக்கும். இவரோட பெனிட்ரேஷன் இருக்காதுன்ற ஒரு விஷயம்தான் அங்கே பார்க்கப்படுது பிஜேபி தரப்பில். அதனால் அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியே ஒரு டூலை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்தாங்க. ஆனால் இது ஏன் முன்கூட்டியே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பவர் கட்டு நடந்த விஷயமா இருக்கட்டும், அவர் அமித்ஷா வந்திருக்கும்போது திடீர்னு ஒரு பவர் கட் நடந்து அது ஒரு பெரிய ஈகோ பிரச்சனையை கிளப்பின மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிடுச்சு. இல்லை, அண்ணாமலைக்கு எதிராக அவர் தொடர்ச்சியாக கருத்துக்கள் தெரிவிக்கிறாரு. அண்ணாமலையோட ஒரு கருத்து மோதல் எப்பயுமே பண்ணிகிட்டே இருக்காரு. அதனால தான் வந்து செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து வைக்கிறாங்க. ரொம்ப நாளாக இதுதானே பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். திடீர்னு இந்த விஷயம் நீங்கள் சொல்கிறது வந்து திடீர்னு அண்ணாமலையை டார்கெட் பண்ணுறாருன்ற விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி யோசிக்கலாம். அண்ணாமலையை டார்கெட் பண்ணுறது ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு நடக்க போது, செந்தில் பாலாஜியை கைது செய்ய போகிறாங்க அப்படின்றது வந்து அண்ணாமலைக்கு எப்படி முன்கூட்டியே தெரியும்? ஏன்னா அவர் பல மேடைகளில் இதை சொல்கிறாரு, செய்தியாளர் பேட்டிகளில் அதை சொல்கிறாரு, சவுக்கு சங்கர் உட்பட இதை வந்து தெரிவிக்கிறாரு. இதெல்லாம் எப்படி அவர்களுக்கு முன்கூட்டியே தெரியும்? இல்லை, அதாவது சில விஷயங்கள் வந்து லீக் ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் ஏஜென்சியில் இருக்கக்கூடிய ஐபியாக இருக்கட்டும், ராவாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி இடி, ஐடி, சிபிஐ, இந்த மாதிரி ஏஜென்சிஸ் எல்லாத்துமே வந்து ரொம்ப ஒரு கவர்டடாக தான் சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது அவ்வளோ ஈஸியாக லீக் ஆகாது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பொருத்தி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசோட கண்ட்ரோலில் இயங்கக்கூடிய சாவி கொடுத்தா இயங்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கக்கூடிய அந்த மத்திய அரசு ஏஜென்சிஸ் எல்லாமே அதில் எல்லாருக்கும் தகவல் தெரிவிச்சுட்டு தான் சில விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்றதும், அந்த மத்திய அரசோட நல்ல தொடர்பில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த தகவல் தெரிவிக்கப்படுது அப்படின்றதும். ஏன்னா நேற்று ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு சில இன்டர்வியூவில் தெளிவாக சொல்கிறாங்க, ஈவினிங் பாருங்கள் ஒரு பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்னு நேற்று காலையிலே சொல்லிட்டாங்க.
இது எப்படி அவங்களுக்கு முன்கூட்டி தெரிஞ்சது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான். பொதுவாக பத்திரிகையாளர்கள் வந்து ரீட் பிட்வீன் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம கோரிலேட் பண்ணி பார்த்து இது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கணிக்க முடியும். இப்போ அரசியல் தலைவர்களும் அதை செய்ய முடியும். ஆனால் வந்து ஷோராக இதுதான் நடக்க போகுது அப்படின்னு உறுதிப்பட தெரிவிக்கிறது இருக்குல்ல, அது வந்து சந்தேகத்தை எழுப்புது தான். இல்லை, அதுதான் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து ரெய்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஒரு வாரம் நடக்குது. ரெய்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. திடீர்னு ஈடியும் போய் ரெய்டு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புனது உண்மையாக நேற்று காலையில் அவங்க ரெய்டுக்கு போகும்போதே இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்ற விஷயம் எல்லாருக்கும் தெளிவாக புலப்பட்டது. அந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மீடியா டீம் வந்து அவங்க அவர் செந்தில் பாலாஜி அவர்களோட வீட்டு அருகேயும் தொடர்ந்து அவங்கள வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா இது வந்து எப்படினாலும் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டதுனால தான் அவங்க அங்கே தொடர்ந்து இருந்தாங்க. இரவு 2 மணிக்கு அவர் கைது செய்யப்பட்ட அந்த படலம் நடந்தது. அவங்க கைது பண்ண பிறகு அவர் நெஞ்சு பிடிச்சிட்டு படுத்தது இது எல்லாமே வீடியோவில் நம்மளே பார்த்தோம். அதுக்கப்புறம் இதோட தொடர்ச்சியாக அவரை உடனடியாக வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை கொண்டு வந்து அவர் அந்த நெஞ்சை பிடிச்சிட்டு விழுந்தோடனே ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஓமந்தூரில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ண பிறகே உடனே மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. பொன்முடி, நேரு, ரகுபதி, உதயநிதி ஸ்டாலின், மா சுப்பிரமணியம், சேகர் பாபு உட்பட நிறைய பேர் வந்தாங்க. எல்லாரும் வந்து பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி மு.க. ஸ்டாலினுமே நேரில் போய் பார்த்துட்டாரு. இப்போ அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, மு.க. ஸ்டாலின் எப்படி போய் பார்க்கலாம், ஒரு குற்றவாளி, ஒரு அக்யூஸ்ட் எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாரு. நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போக்சோ வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பிரிஜ்பூஷன் மேலே அவர் இன்னும் வெளியில் தான் சுற்றிட்டு இருக்காரு. அவர் இன்னும் எல்லாரோடையும் பழகிட்டு தான் இருக்கார். ரெஸ்லர்ஸ் இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நியாயத்துக்காக போராடக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு அந்த விஷயத்தை பற்றி அவர் பேசலை. ஸோ இப்போ ஒருவேளை வந்து அந்த பிரிஜ்பூஷனை அந்த மத்திய அரசு அதிகாரிகளும் சரி இல்லை ஈவன் பிரதமர் சந்திச்சாரான்னு நேரடியாக சந்திச்சாரான்னு தெரியாது. அவர் இதுவரைக்கும் சந்தித்த எல்லாரும் வந்து அதை அண்ணாமலை அவர்கள் நியாயப்படுத்தினா இவர் ஸ்டாலின் அவர்கள் போய் சந்திச்சதும் நியாயப்படுத்துறது. அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அது வந்து ஒரு கேபினெட் கொலீக் அப்படின்றப்ப எப்படி நம்ம தவிர்க்க முடியும்? அவருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா கடமையில் இருக்காருல்ல. ஏன்னா அவருக்கு வந்து பொறுப்பு இருக்கு. பிரசண்டா வந்து அவர்கிட்ட வந்து போர்ட்ஃபோலியோ ரிமூவ் பண்ணல. அது தொடர்பாக கவர்னருமே எதுவும் அறிக்கைகள்லாம் வெளியிடலை. ஸ்டில் இஸ் எ மினிஸ்டர் அப்படின்றப்ப ஸ்டாலின் தானே ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர். அவருடைய கேபினெட் கொலீக்கு ஒரு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுதுன்னா அதை பற்றி விசாரிக்கக்கூடிய அந்த பொறுப்பும் அந்த அனுமதியும் அவருக்கு இருக்குது தானே? கண்டிப்பாக இருக்குது. அதனால் இதில் வந்து அரசியல் சாயம் பூசப்படுறது வெளிப்படையாக தெரியுது. இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் அவர் செந்தில் பாலாஜி கைதாக இருக்கட்டும், கைதுக்கு பிறகு அதுவும் அவர் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்கார். இடிக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும், இடிக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா 15 நாள் கஸ்டடி கேட்டிருக்காங்க. 15 நாள் கஸ்டடி தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் எழுந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்கள முழுமையாக இங்கே புழல் சிறையில் வைக்கக்கூடாது, எப்படினாலும் கைது பண்ணி திகார் ஜெயிலுக்கோ எங்கேயோ கூட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள. இப்போ செந்தில் பாலாஜியை கைது பண்ணி திகார் சிறைக்கு கூட்டு போனோம், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறையில் வச்சுக்க கூடாது அப்படின்றதான் பிளானாக இருக்கா? சப்போர்ட் நிறைய கிடைச்சிடும், இவருக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம்னால இப்படி ஒரு பிளானை போட்டு வைக்கிறாங்க. பட் அதுக்கு முறியடிக்கிற மாதிரி தான் இப்போ பெரிய ஒரு இன்னொரு விஷயம் நடந்துருச்சுல்ல. உங்களுக்கு ஆஞ்சியோகிராம்லேருந்து சர்ஜரி வரைக்கும் போயிட்டாங்க. அதனால் இது ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம் நடிக்கிறாங்கன்னா இவங்க இன்னொரு பக்கம் பெரிய லெவலில் போயிட்டு. இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் சார். அதாவது வந்து பொதுவாக செந்தில் பாலாஜியுடைய அந்த காலையில் வந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ட்ராமா, அவர் வந்து சும்மா நடிக்கிறாரு, உண்மையாகவே அவருக்கு வந்து மருத்துவ பிரச்சனைகள்லாம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சமூக வலைதளங்களில் பரப்புகிறாங்க. அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு ஈடியும் அவங்களுடைய வாதத்தில் அதை தான் பிரதான வாதமாக முன்வைக்கிறாங்க. நேற்றுலாம் நல்லா தாங்க இருந்தார், இன்னைக்கு திடீர்னு வந்து நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வந்து ஒரு இண்டிபெண்ட் மருத்துவ குழு வந்து சோதனை பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை தான் நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறது? உண்மையிலே இது ட்ராமாவா இல்லை உண்மையாகவே அவருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குதா? இல்லை, உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கா இல்லையான்றதை நாங்கள் உட்காந்துட்டு சொல்ல முடியாது, ஸ்டீஃபனுங்க உட்காந்து பேச முடியாது. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் இதில் உள்ள நிலைப்பாடு என்னன்றது நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எடுத்த உடனே இது இப்படி தான் இருக்கும்னு ஒரு அனுமானத்தில் நம்ம எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணிட முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா இதுக்கான காரணங்கள் இப்படி இருக்கலாம்னு தான் ஒரு அவுட்புட்டாக ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஒரு ஒரு அவுட்லைனை தான் சொல்ல முடியுதே தவிர முழுமையாக இப்படி தான் நடந்திருக்கும்னு நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியாது.
இப்போ நீங்கள் எத்தனையோ அமலாக்கத்துறை வழக்குகளை பார்த்துருக்கீங்க, அவர்களுடைய விசாரணை எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பொதுவாக ஒரு அமலாக்கத்துறை வந்து ஒரு நபரை விசாரிக்க போகிறாங்கன்னா அந்த கம்யூனிகேஷன், வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து எப்படி இருக்கும்? இல்லை, அவங்க வந்து அதுக்கான காரணங்களை ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட இந்த மாதிரி வந்திருக்கிறோம், எல்லாம் ஐடி கார்டு போட்டுக்கணும் முதல்ல. ஐடி கார்டு போட்டுட்டு நாங்கள் இதுக்காக வந்திருக்கோம், உங்களை விசாரிக்க வந்திருக்கோம் அப்படின்ற தகவல்களை அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தகவல்கள் வேணும், இல்லை டாக்குமெண்ட்டாக ஏதாவது வேணும் அப்படின்னா அவங்கள்ட்ட அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஷோ பண்ணுங்கள், இதெல்லாம் கொடுங்கன்னு கேட்பாங்க. இந்த தகவல்கள் அடிப்படையில் தான் அடுத்த விசாரணை போகும். ஆனால் இதுக்கான ப்ரொசீஜர் எதுவுமே வந்து நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணுன்ற எந்த விதமான ஒரு புரோட்டோக்காலும் கிடையாது. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற தகவல் படி பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் அதிகப்படியாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுற மாதிரியான ஒரு தகவல் மட்டும் தெரியுது. மத்திய அமலாக்கத்துறை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு தகவல் அது பட்டவர்த்தனமாக தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணி, ஏன்னா வந்து அவங்க கஸ்டடி எடுக்கணுன்றது இன்சிஸ்ட் பண்ணுறது, அடுத்தது அவங்களுக்கு வந்து எப்படியும் வெளியில் வரக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாநில அமைச்சர், ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார். இப்போ யாரோ ஒரு ஏபிசி வந்து அவர் மேலே அது மாதிரி வழக்கு இருக்குது அப்படின்னா உடனடியாக மத்திய அமலாக்கத்துறை எல்லா பக்கமும் நோட்டீஸ் அனுப்பணும், எல்லா அமைப்புகள்கிட்டையுமே சொல்லணும், இது மாதிரி இவர் வெளியே எங்கேயும் தப்பிச்சு ஓடிடக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்றது வாஸ்தவம். ஆனால் இவரை பொறுத்தவரையில் ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கவர் எங்கே ஓடிட போகிறாரு அப்படின்றதான் திமுகவுடைய கேள்வியாக இருக்குது. நீங்கள் வந்து விசாரிங்க, அவர் முழுமையாக விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்கிறாரு. அப்போ அவரை வந்து சரியாக விசாரிக்காமல் அவருக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறது அப்படின்றது எப்படி பொருத்தமாக இருக்கும்? இப்போ சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அவரை வந்து தூங்க விடாமல் அவருக்கு சாப்பாடு கொடுக்காம டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவருக்கு நெஞ்சு வலி வரத்தானே செய்யும், பார்க்கவே பாவமாக இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் காலையில் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு அவர் ஃபோன் பண்ணி கூப்பிடும்போது அவர் ட்ராக் சூட்டில் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் அவரோட ரொட்டீனில் நார்மல் ரொட்டீன் வாக்கிங் போகிற மாதிரி ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்கார். அதே ட்ரெஸ்ஸில் தான் நைட் வரைக்கும் இருக்கார். அவர் கூட்டு போகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கார். ஸோ அப்படி பார்க்கும்போது அவரை கொஞ்சம் டெரரைஸ் பண்ணி ஏதோ பண்ணி வச்சது மட்டும் தெரியுது கண்டிப்பாக. அதில் வந்து இதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸாக்டாக இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இதுக்கான முடிவு இப்படி தான் வரும் அப்படின்ற எந்த இதுவும் வந்து நம்ம கெஸ் பண்ணி இதுக்கான முடிவை சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு உள்ள தகவல் படி பார்த்தீங்கன்னா அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போக மாட்டார்ன்றது மட்டும் என்னால் சொல்ல முடியும். சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. அதே நேரத்தில் குறைவாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை, குறைவாக இருக்குன்னா இப்போ நீங்கள் வந்து என்னோட கட் ஃபீலிங் அவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட்போன் பண்ண தள்ளி போட ட்ரை பண்ணுவார். இவர் சிறைக்கு போகாமல் தவிர்க்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவார். 28ஆம் தேதி ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்துருக்காங்க. இப்போ டெக்னிக்கலாக என்ன பண்ணணும்னா இவரை கொண்டு போய் ஒரு சிறையில் தான் வைக்கணும். ஆனால் சிறையில் போகிறதுக்கு இவர் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டோட பிரிசனர்ஸ் வார்டுன்னு ஒன்று இருக்கும். இது வந்து ஜிஆர்ஹெச்சிலேருந்து முன்னாடி இப்போது ஸ்டான்லியில் இருக்குது. அங்கே கொண்டு போய் வைக்கணும். ஆனால் இவருக்கு ஏற்கனவே கார்டியோ பிரச்சனை இருக்குது. கார்டியோ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறதுனால இந்த கார்டியோ ட்ரீட்மெண்ட்டுக்கான கேட்ஜெட்ஸு அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அங்கே இல்லை அப்படின்னா அதே எக்யூப்மெண்ட் எங்கே இருக்கோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கும், அங்கே தான் அட்மிட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இவர் அதனால் அந்த ஓமந்தூரார்லேயே கண்டினியூ ஆவார், இங்கே தான் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பார் இப்போதைக்கு. ஸோ இவர் இப்போதைக்கு வெளியில் போக போகிறதில்ல. ஆனால் இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பெட்டிஷன் தனியாக போடப்பட்டிருக்கு. இப்போ இடி தரப்பில் வந்து 3 வழக்கு தொடர்ந்துருக்காங்க. ஒன்று வந்து இடைக்கால ஜாமீன் மனு கொடுக்கக்கூடாது, காவேரி மருத்துவமனைக்கு அவரை சிகிச்சை பெறுவதற்கு அனுமதிக்கக்கூடாது, 3வது வந்து 15 நாள் அவர் வந்து கஸ்டடியில் எடுத்து நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்ற 3 கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து காவேரி மருத்துவமனையில் போய் நான் சேரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, இது நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அதில் இன்னொரு கேஸும் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை விட்டீங்க. ஹெச்சிபி தனியாக போட்டிருக்காங்க. ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஒன்று மேகலா தரப்பில், அதாவது செந்தில் பாலாஜியோட மனைவி தரப்பில் ஒரு பெட்டிஷன் போடப்பட்டிருக்கு. அந்த ஹெச்சிபி கேஸும் இன்னொன்று வந்து அந்த 15 நாள் கஸ்டடி கேட்டிருக்க இடி கேஸும் நாளைக்கு வருது. இந்த மற்ற 2 கேஸ் இருக்கு இல்லையா, ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்று கேட்டது, அது அவங்க தரப்பில் சொல்லப்பட்டிருக்க அந்த காவேரி ஹாஸ்பிட்டல்னு கேட்ட அந்த வழக்கும், அதே மாதிரி அந்த இடைக்கால ஜாமீன் ஒன்று கேட்டதும், அதே மாதிரி அவங்களுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்று கேட்டதும் வழக்கும் இப்போ 7 மணிக்கு விசாரணைக்கு வரும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கு விசாரணை இப்போது எப்படினாலும் தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இதையும் சேர்த்து நாளைக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா வழக்கும் நாளைக்கு தீர்ப்பு வழங்கப்படும்னு கூட சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பணம் வசதி படைத்தவர்கள், நமக்கு என்னோட தேவைக்கு தகுந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட், எனக்கு தேவைக்கு தகுந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் லெவல் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி தான் அங்கே கேட்குறாங்க.
இது கேட்கக்கூடாதுன்னு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் கோர்ட் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, உங்களுக்கு அந்த டாக்டர் தானே வேணும், அந்த டாக்டரை வர வைங்க, உங்களுக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, அந்த டாக்டர் உங்களுக்கு இங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாருன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அவங்களோட உடல்நிலை கருத்தில் கொண்டு தான் அவங்க அந்த டெசிஷன் எடுப்பாங்க. இப்போதைக்கு உள்ள தகவல் என்னென்னா, ஓமந்தூராரில் ஏன் இருக்கக்கூடாதுன்னு ஈடியும் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற காரணம் என்னென்னா, ஓமந்தூரார் மருத்துவமனைன்றது அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் பெண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபேவராக ஏதாவது பண்ண முடியும். இப்போ ஆஞ்சியோ பண்ணது கூட காலைல 10:40க்கு ஆஞ்சியோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் 3 பிளாக் இருக்குது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதை ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை டாக்டர் டீமும் அப்படி இல்லைனா இஎஸ்ஐ மருத்துவமனை டாக்டர் டீமும் தான் வந்து செக் பண்ணி தான் ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, இவங்க சொல்கிறது ஒருவேளை பொய் சொல்லுவாங்களோ, இவங்க அதாவது இதை மொத்தமாக தள்ளி போடுறதுக்கான ஒரு முயற்சி, விசாரணை வளையத்துக்குள்ளே வரக்கூடாது, ஜெயிலுக்கே போகக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினாக சொல்லக்கூடிய ஒரு ஏமாற்று வேலை அப்படின்ற ஒரு சந்தேகம் இவங்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்தை அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், ஒருவேளை சர்ஜரி பண்ணாங்கன்னா, ஏன்னா சர்ஜரின்னு பண்ண பிறகு ரொம்ப அதிர்ந்து பேசக்கூடாது, இல்லைனா மயக்கம் போட்டுருவாங்க, இதுவாகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லி அந்த காரணங்கள் காட்டி இதை மொத்தமாக இந்த விசாரணையே மொத்தமாக ஊற்றி மூடிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த லெவலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு டாக்டர் டீமை இவங்க வரவழைக்கிறதுக்கான முயற்சி எய்ம்ஸ் டீமை கேட்டிருக்காங்க. இதுக்கிடையில் இஎஸ்ஐலேருந்து ஒரு 4 டாக்டர்ஸ் டீம் வந்தாங்க, கார்டியோ ஸ்பெஷலிஸ்ட்லேருந்து எல்லாம் வந்தாங்க. பட் அவங்கள சந்திக்கிறதுக்கோ அது பார்க்குறதுக்கோ அனுமதிகள் அந்தளவுக்கு ஃப்ரீயாக கிடைக்கல. பார்த்தோன்னே சொல்கிறதுக்கு அவங்க இன்னும் டாக்டர் வந்து இது கிடையாது, ஒரு இது பண்ண முடியாது. அதனால் அவங்க சில டயக்னோஸ் பண்ணணும், சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதை வச்சு அவங்க முடிவு பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் செந்தில் பாலாஜி சிறைக்கு போகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இப்போ அமலாக்கத்துறையை பற்றி ஒரு பெர்செப்ஷன் இருக்குது வெளியே. என்னென்னா, அவங்க வந்து அடிப்பாங்களோ, இல்லை அவங்க வந்து வேறு விதமாக ட்ரீட் பண்ணி உண்மையை வாங்குவாங்களோ அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் வந்து பொதுவான சாதாரண மக்களுக்கு இருக்குது. ஆனால் வந்து அந்த மாதிரி லா என்ஃபோர்ஸ்மெண்ட் யாருமே வந்து ஒருத்தரை தாக்கவோ ஒருத்தரை வந்து வேறு மாதிரி வற்புறுத்தியோ எல்லாம் வந்து தகவல் வாங்க முடியாது அப்படின்றதான் நிதர்சனம். பொதுவாக அமலாக்கத்துறை வந்து எப்படி ஒரு விசாரணை நடத்தி ஒன்றும் வேணாங்க. இவர் ரகுபதி சொல்லியிருக்காரு இல்லையா, அது ஒரு வகையில் உண்மையாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, நீங்கள் பாத்ரூம் கூட போகக்கூடாதுன்னு உட்கார வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நீ பாத்ரூம் வருது, அந்த பாத்ரூம் போகலைன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வரும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்களே தவிர சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, இல்லை தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இங்கே ஒரு இடத்துல இந்த சிபிஐ விசாரணையாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ ஒரு மத்திய அரசு ஏஜென்சியோட விசாரணையில் உங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு தண்ணி வராது, தண்ணி குடிக்கலன்னா என்ன ஆகும், சோக் ஆகிட்டு இருக்கும், அப்படியே புரண்டு ஏதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அது மாதிரி ஒரு நேச்சர்ஸ் காலை வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியலன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு வேதனை இருக்கும் அப்படிங்கிறது வந்து உலகத்தில் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு டாய்லெட்டு போகிறது, உங்களுக்கு அவசரத்தில் இருக்கீங்க, பக்கத்துலேயே ஒரு 10 கிலோ நகையை வச்சா கூட நகையை அப்புறம் எடுத்துக்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து பாத்ரூமுக்கு தான் போவாங்க. அந்தளவுக்கு ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது அவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் தான் ஜாஸ்தி இருக்கும், ஃபிசிக்கல் டார்ச்சரை விட. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எப்படி ஒருங்களுக்கு வந்து அடித்து உதச்சி அது மாதிரி ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்களோ, அது மாதிரி இல்லாமல் இந்த விசாரணை மத்திய ஏஜென்சியோட விசாரணையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மென்டலி அவங்கள கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்தில் மேபி அதனால் கூட அவருக்கு ஸ்ட்ரெஸ் வந்திருக்கலாம், ஷாக்கில் கூட இந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனால் அப்போவே தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட் நம்மளை அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு கெஸ்ஸு கொண்டு வந்திருக்கலாம். பட் அப்படி வரும்போது அவர் திடீர்னு அப்படி நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு உருண்டு புரண்டதெல்லாம் மேபி நடிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் வந்து இப்படி நடக்க போகுதுன்னு ஒரு அனுமானம், திடீர்னு ஒரு விஷயம் நடந்தால் தான் நமக்கு ஷாக் இருக்கும். இது நடக்க போகுதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கும்போது அது ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறது வந்து அவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிடாது. ஆனால் மத்திய அமலாக்கத்துறை இவ்வளவு வேகமாக இவ்வளவு துரிதமாக ஒரு ஹியூமிலியேஷனோட இந்த வழக்கையோ இல்லை அவரை கைது செய்யக்கூடிய அந்த நடவடிக்கையோ எடுத்தது உங்களுக்கு வந்து எப்படி தோணுது? இல்லை, அதுதான் எனக்கு என்னோட பார்வையில் பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆப்ரேஷன் செந்தில் பாலாஜி மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை பண்ணதுனால தான் இது மொத்தமாக இமீடியட்டாக ரெய்டு, இமீடியட்டாக அரெஸ்ட்டு, ரிமாண்டு அப்படின்னு போனது. இதுக்கு நான் என்னோட பார்வையில் இப்போ சமீபத்தில் அமித்ஷா வரும்போது அவருக்கு வந்து பவர் கட் ஆனது கூட ஒரு காரணமாக தோணுது.